பேய் ஆவி இருப்பது உண்மையா? பலரும் பேய்களை ஆவிகளை உணர்ந்ததாக கூறுகிறார்கள். அது உண்மையா பொய்யா என்று குழப்பம் நம்முள் பலருக்கும் இருக்கும். இதோ இங்கே அதற்கான ஒரு சில விடைகள் கிடைக்கும் என்று நம்புறேன். பேய்களை உணர முடிவது எப்படி? இதோ அறிவியலாளர்களின் விளக்கம். கரண்ட் போனால் போதும் பக்கத்தில் யாரோ நிற்பது போல தோணும். தூங்கலாம் என்று லைட் ஆஃப் செய்துவிட்டு ஜன்னல் வழியை பார்த்தால் தூரத்தில் யாரோ நிற்பது போல நம்மளை வரிச்சு பார்க்கறது போல தோணும். சில நேரம் நம்மட நிழலே நம்மளை பயப்படுத்தும். இப்படியாக பேய்கள் மற்றும் ஆவிகள் பற்றிய அச்சம், சந்தேகம், நம்பிக்கை, பீதி நம் எல்லாரிடத்திலும் பொதுவாகவே உண்டு. உங்கள் கண்களுக்கு மட்டும் பேய்களும் ஆவிகளும் விசித்திரமான நிழல்களும் தெரிய காரணம் என்ன என்பதை இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேய்கள் சார்ந்த ஆராய்ச்சியில அனுதினம் அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தப்பட்டு கொண்டேதான் இருக்குது என்றது குறிப்பிடத்தக்கது. தொழில்நுட்ப உதவிகள், அதாவது ஆவிகள் பற்றி 1840ஆம் ஆண்டு 1850களில் கண்டுபிடிக்கப்படாத உண்மைகள் இப்போது கண்டுபிடிக்கப்பட காரணம் தொழில்நுட்ப உதவியால் தான். அப்படியே 45% மக்கள் பேய் மற்றும் ஆவிகளை நம்புகின்றார்கள் என்கிறது கணக்கெடுப்பு. ஆனால் பயந்தவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பதுதான் நிஜமா? பேய்களையும் ஆவிகளையும் நாம் பார்ப்பது, உணர்வது, எதிர்கொள்வது ஆகியவைகளுக்கு நிஜமான காரணங்களாக சில அறிவியல் விளக்கங்களை தருகிறது ஆய்வு. மேலும் அந்த ஆய்வு பேய்கள் சார்ந்த விந்தைகளுக்கான தெளிவான 10 அறிவியல் காரணங்களையும் வழங்கியுள்ளது. காரணம் உண்டு. திடீரென்று நம்மட கண்ணுக்கு தோன்றி மறையும் நிழல் உருவங்கள் போன்ற நிகழ்வுகள் நடக்க காரணம் நம்மட மூளையில ஏற்படுகின்ற ஒரு மின்சார தூண்டல். காரணம் 2, ஆவிகளுடன் நடத்தப்படுகின்ற உரையாடல்களின் போது நமக்கு கிடைக்கும் பதில்களுக்கு காரணம் பேய்களோ ஆவிகளோ இல்லையாம், இடியோமேட்டர் எஃபெக்ட் தான் காரணமாம். தன்னை அறியாத நிலையில் ஏற்படுகின்ற உடல் அசைவுகளை சார்ந்த விளைவுகள் தான் இந்த எடியோமேட்டர் எஃபெக்ட். ஆவிகளுடன் தொடர்பு கொள்ள பெரிதளவில் பயன்படுத்தப்படும் ஒய்யாஃபோட்டில் நம் கைகள் தானாக நகர்வதற்கும் அசைவதற்கும் காரணம் இந்த விளைவு தானா? காரணம் 3, தானாக ஒரு பொருள் அசைகிறது என்றால் அதற்கு காரணம் ஏதோ ஒரு ஆவியின் சக்தி என்று நினைத்து விடாதீர்கள். அதற்கு காரணம் இன்ஃப்ரா சவுண்ட், அதாவது மனித காதுகளால் 20,000 ஹெர்ட்ஸ் வரையிலான சப்தங்களை மட்டும்தான் கேட்க முடியும். அதற்கு கீழுள்ள ஒலிகளை நம்மால் கேட்க முடியாது, மேலுள்ள ஒலிகளையும் கேட்க முடியாது. அதாவது 20 ஹெர்ட்ஸ் ஒலியை நம்மால் கேட்க முடியாது, ஆனால் அதை அதிர்வுகளாய் உணர முடியும். இப்படியான அதிர்வுகள் தான் சில பொருட்கள் தானாகவே அசைய காரணமா. பொதுவாக புயல், பலமான காற்று, வானிலை மாற்றம் போன்றவைகள் எல்லாம் இன்ஃப்ரா சவுண்ட் அதிர்வுகள் அதிகம் ஏற்படுமாகும். காரணம் 4, உங்களுக்கு வரும் ஆவிகள் பேய்கள் சார்ந்த ஆழ்ந்த சிந்தனைகள் மற்றும் கனவுகளுக்கு காரணம் ஆட்டோமேட்டிசம், அதாவது அதீதமான தன்னை மறந்த நிலையில் கற்பனைகளும் எண்ணங்களும் வேறொரு வழியாக நம்மில் நுழையும் விளைவுதான் இந்த ஆட்டோமேட்டிசம் எனப்படும். காரணம் 5, குறிப்பிட்ட அறையின் இடம் மட்டும் குளிர்ச்சியாக இருக்க காரணம் அங்கு ஏதோ ஆத்மா இருக்கிறது. பேய் வல்லுநர்கள் சொல்லும் ஹோல் ஸ்பாட் என்று நினைக்க வேண்டாம், அது டிராஃப்ட் ஆகும். அதாவது அடைந்தே கிடைக்கின்ற ஒரு அறைக்குள்ள ஒவ்வொரு பொருட்களுக்கும் தனிப்பட்ட உஷ்ணநிலை காணப்படும். ஏதாவது சிறு வழியாக சில்லென்ற காற்று நுழையும் போது சக உஷ்ணநிலையோடு இணையாத குறிப்பிட்ட அந்த இடம் மட்டும் குளிர்ச்சியாக காணப்படுமாம். காரணம் 6, கேமராவுக்குள் தூசி படிந்தால் எடுக்கும் புகைப்படங்களில் நிழல் உருவங்கள் அல்லது தெளிவற்ற உருவங்கள் தெரிவது சகஜம். அதை ஆவி அல்லது பேய் என்று நினைக்க கூடாது. காரணம் 7, பாலடைந்த பங்களாவுக்குள் சென்றவர் ஒருவேளை மரணம் அடைந்தால் அல்லது மாபெரும் குழப்பத்துக்கு ஆளானால் அதற்கு காரணம் ஆவிகளோ அல்லது பேய்களோ இல்லை, கார்பன் மோனாக்சைடு பாய்சனிங். மரணம் வரை, அதாவது நீண்ட காலமாய் அடைக்கப்பட்டு கிடக்கின்ற ஒரு இடத்தில் கார்பன் மோனாக்சைடு உருவாது சகஜம்தான். இது சுவாச காற்றுக்கு பதிலாக உள்ளே சென்றால் மயக்கம், குழப்ப நிலை, அதிகபட்சமாக மரணம் வரை கொண்டு செல்லும். காரணம் 8, நிஜமாகவே உங்கள் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் பல பேர் சேர்ந்து பேய், ஆவி, ஆத்மா என்று சொல்லும் போது உங்களால் அதை உணர முடியும். அது நிஜமான ஆவி இல்லை. அந்த விளைவின் பெயர் மாஸ் ஹிஸ்டரியா. காரணம் 9, சில குறிப்பிட்ட இடங்கள்ல நாம் பலவீனமாக உணர்வோம். அதற்கு காரணம் அங்கே ஆவிகளின் சக்தி அதிகம் என்றது அர்த்தமில்லை. அதற்கு காரணம் அயன்ஸ் இயற்கையாகவே வானிலை மாற்றங்கள் மூலம் உருவாகும் ஒன்றாகும். காரணம் 10, நாம் இறந்து விட்டதைப் போலவும் நாம் உயிரற்ற உடலை நாமே பார்ப்பது போல் தோன்றும். நமக்கு நிஜம் போன்ற கற்பனை எண்ணங்கள் வர காரணம் பேய் உலகம் சார்ந்த விஷயம் அல்ல, அது மூளைக்குள் ஏற்படும் குவாண்டம் மெக்கானிக்ஸம் விளைவாகும். நான் இதுல பேய் இருக்கு அல்லது இல்லை என்று சொல்லல. இந்த பேய் இல்லை என்றதுக்கான விஞ்ஞானிகள் கூறுற விளக்கங்களைத்தான் இதுல சொன்னனே தவிர எனக்கும் பேய்னா பயன்தான். உங்களுக்கு பேய் நம்பிக்கை இருக்கா இல்லையான்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு வீடியோட வேறொரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக்கொள்ள நான் உங்களை இங்கே திருச்செல்வம் கௌதம். பாய்.